தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனகலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமும் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு சில காரியங்களை குறித்து எனக்கு எல்லாமே தீமையாக நடக்கின்றது, என்னை நேசிக்க யாரும் இல்லை, சிறு வயது முதல் இந்த ஆண்டு வரை நான் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வெளியே மகிழ்ச்சியாக காணப்படுகின்றேன், ஆனால் உள்ளே மிகுந்த வேதனை. ஏன் தான் உயிரோடு இருக்கிறோமோ என்று கசந்த உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அப்படித்தானே கர்த்தர் கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நான் உன்னை படைத்திருப்பது இம்மட்டும் வழிநடத்திக் கொண்டிருப்பது பிறருக்கு நன்மை தருகின்ற. எப்படி இந்த வசனத்தின் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து கூறினான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆகவே என்னை கொன்று போடும்படி குழியில் போட்டீர்கள், ஆனால் இன்று நான் உயிரோடு இருந்து உங்கள் அனைவருக்கும் மட்டுமல்ல இஸ்ரேல் ஜனத்திற்கே உணவு ஊட்டும் அளவிற்கு கர்த்தர் என்னை உயர்த்தியுள்ளார் என்று அன்று யோசேப்பு கூறினது போன்று நீங்களும் ஒரு நாள் கூறுவீர்கள். பிரியமானவர்களே, நான் ஏன் பிறந்தேன் என்று வேதனைப்பட்டேன், ஆனால் கர்த்தர் இன்று இத்தனை ஜனங்களை இத்தனை மக்களை வழிநடத்த என்னையும் என் சந்ததியும் பயன்படுத்தியுள்ளார் என்று சாட்சி கூறும் அளவிற்கு உயர்த்தப் போகின்றார். ஆகவே கவலைப்படாதீர்கள், மனக்கசப்பை எடுத்து விடுங்கள். கர்த்தர் அனைத்தும் நன்மையாகவே செய்துள்ளார். நீங்கள் அனைவருக்கும் யோசேப்பை போன்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். மறந்து விடாதீர்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக மிகவும் வேதனையான நிலைமையில் காணப்படுகின்ற இந்த அன்பு மகனுக்கு மகளுக்கு நீர், நான் உன்னை படைத்தது பிறரை காக்கும் பொருட்டு, பிறருடைய ஜனங்களை உயர்த்தும்படிக்கு உன்னை படைத்தேன். நீ இப்பொழுது படக்கூடிய கஷ்டங்கள் நன்மையாக முடியப் போகின்றது என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இனி நீர் எங்களை படைத்த நோக்கம் பிறருக்கு நன்மை செய்வதற்கு என்பதை உணர்ந்து கொண்டோம். இந்த துன்பமும் துயரமும் கசப்புகளும் ஒரு பெரிய நன்மையினுடைய ஆதாரம் என்று உணர்ந்து கொண்டோம். இனிமே நாங்கள் எங்களை குறித்து வேதனைப்பட மாட்டோம், உமக்கு சாட்சியாய் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி மகிழ்ச்சியுடன் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.